பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். பீஷ்மர் உயிரை விடும் நேரம் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். பாண்டவர்கள் கிருஷ்ணருடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். பீஷ்மரின் கண்களில் கண்ணீர் பெருகுவதை பாண்டவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, இது என்ன விந்தை? தாத்தா பயங்கரமான உறுதிமொழியை எடுத்து அதன்படி வாழ்பவர், சத்தியமே உருவானவர், புலன்களை வென்றவர், ஞானி, அஷ்டவசுக்களில் ஒருவர். அப்படி இருந்தும் உயிர் போகும் தருணத்தில் மாயையின் வசப்பட்டு அழுகிறாரே என்றான். பீஷ்மரிடம் கிருஷ்ணர் இதை தெரிவித்தார். அதை கேட்ட பீஷ்மர் கூறினார், கிருஷ்ணா, நான் அதற்காக அழவில்லை என்பது உனக்கு தெரியும். பகவானாகிய நீயே பாண்டவர்களுக்கு சாரதியாக அவர்கள் அருகில் இருந்தும் பாண்டவர்கள் படுகின்ற துன்பங்களுக்கு முடிவே இல்லாமல் இருக்கிறது. இதை எண்ணித்தான் பகவானுடைய காரியங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று எண்ணி அழுகிறேன் என்றார். ஏழைகள் மற்றும் திக்கற்றவர்களின் பக்தி இறைவனுக்கு பிரியமானது. பெண்ணாக்கு கலந்த வைக்கோல் பசுவிற்கு பிரியமானது போல். துரியோதனன் எவ்வளவோ செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் காட்டிய போதும் கண்ணன் அவரது மாளிகைக்கு போகவில்லை, விதுரனின் வீட்டிற்கே சென்றார். இறைவன் பக்தவச்சலர். கன்றை தேடி ஓடும் தாய் பசுவைப் போல பக்தர்களிடம் ஓடுகிறார். கிருஷ்ணநாமத்தை கேட்ட அளவிலேயே சைத்தன்ய தேவர் கண்ணீர் உகுப்பார். இறைவனே நிலையாக இருப்பவர், மற்றவை இல்லாதவை. மனிதன் விரும்பினால் இறை அனுபூதி பெற முடியும். அவனோ காமினி காஞ்சனத்தில் பித்து பிடித்து அலைகிறான். பாம்பின் தலையில் மாணிக்கம் இருக்கிறது, ஆனால் அதுவோ தவளையை தின்று வாழ்கிறது. பக்திதான் சாரம். ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை யாரால் அறிய முடியும்? எனக்கு வேண்டியது பக்தி. அவருடைய எல்லையற்ற கீர்த்திகளை அறிந்து கொள்வதால் எனக்கு ஆக வேண்டியது என்ன? ஒரு கப் தண்ணீர் என் தாகத்தை தீர்த்துவிடும்போது இந்த பூமியில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்பதை அறிவதால் எனக்கு எந்த பயனும் இல்லை.